வணக்கம் உறவுகளே. நான் பாசிப்பயிறு நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு ஊற போட்டு காலையில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணி வடிச்சிட்டு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்படி முளைச்சி வந்துருச்சு. அதை குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கிறேன். இப்போ வெயிட் போட்டுடலாம். குக்கருக்கு போட்டுட்டு நல்லா 3 சவுண்டு வருது. 3 சவுண்டு வந்தோடனே எடுத்துக்கலாம். 3 சவுண்டு போதுமானது. நல்லா சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் வடிச்சிட்டு ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்ஷன் அது கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு. இது நல்லா வணங்கிட்டேன். வணங்கினோடனே வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியோடையே போட்டோம்னா தான் அந்த காரமெல்லாம் இதில் சேர்ந்து வரும். ஏன்னா வேறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முளைக்கிறது எடுத்தாலும் நல்லது தான். இப்படி செஞ்சாலும் நல்லது. தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பச்சையாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.